السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الحمد لله அல்லாஹ்வின் மாபெரும் கருணை நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து இன்னும் அவனையும் அவனது ஹபீபையும் அவனை நேசிக்கக்கூடிய நேசர்களையும் நேசிக்கும் பாக்கியம் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் இப்பொழுது அல்லாஹ்வின் கருணையால் வலிமார்களின் வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அதிலும் ஹஸரத் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம். ஒரு நாள் ஒரு வயதான மூதாட்டி இறை மறுப்பாளரான குஃபரில் இருக்கக்கூடிய அந்த மூதாட்டி பறவைகளுக்கெல்லாம் தானியங்களை தூவி கொண்டிருந்தார். அதை பார்த்த எஜமான் அவர்கள் சொன்னார்கள், இறை மறுப்பாளராக இருக்கக்கூடிய உமக்கு என்னதான் நீர் நன்மை செய்தாலும் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதாக எஜமான் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லவா, ஒமன்கான ஹர்சல் ஆஹிரத்தின் ஒமன்கான யுரீது மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரத்தின் அஸீது லஹு ஃபி ஹர்சிஹி. யார் மறுமையினுடைய விளைச்சலை ஆசை வைப்பார்களோ, மறுமைக்காக பாடுபடுவார்களோ, நஸிது லஹு ஃபி ஹர்சிஹி, அவர்களுடைய விளைச்சலில் அவர்களுடைய நன்மைகளில் நாம் நன்மைகளை அதிகப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான். ஒமன்கான யுரீது ஹர்சத் துன்யா நுஅதிஹி மின்ஹா, துனியாவை ஆசைப்பவர்களுக்கு அதையும் நாம் கொடுக்கிறோம். வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் நசீப், அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதை சொன்ன உடனே அந்த பெண்மணி எஜமானவர்கள் சொன்னதற்கு எந்த ஒரு பதிலும் அந்த பெண்மணி சொல்லவில்லை, அமைதியாக இருந்து விட்டார்கள். எஜமானவர்கள் கஅபத்துல்லாவிற்கு செல்கிறார்கள். அங்கு பார்த்தால் அந்த பெண்மணியும் நிற்கிறார்கள். அதை பார்த்த உடனே எஜமானவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அப்போ அந்த மூதாட்டி கேட்டார்கள், என்ன துன்னூனே, நான் இங்கு நிற்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஒரு பிடி தானியம், ஒரு மூட்டையோ ஒரு கிலோ அளவு கூட கிடையாது, ஒரு கைப்பிடி தானியத்தை அந்த பறவைகளுக்கு நான் கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கு இஸ்லாத்தை கொடுத்து விட்டான். நான் கொடுத்தது ஒரு பிடி தானியம், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இஸ்லாத்தை எனக்கு அல்லாஹ் நல்கிவிட்டான் என்பதாக சொன்ன உடனே எஜமானவர்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏன், அல்லாஹினுடைய கருணை எவ்வளவு விசாலமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை மன்னிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறான். அன்பானவர்களே, எப்படியாவது அவனது நேசனாக நம்மை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். நமது கண்மணி ஷேഖநாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹுடைய மன்னிப்பு நம்மை மன்னிப்பதற்காக வேண்டி சாக்கு போக்குகளை தேடுகிறது. இதன் காரணமாக அல்லாஹ் நம்மை மன்னித்து விடலாம் என்று எந்த விஷயத்தை நாம் சாதாரணமாக நாம் எண்ணுகிறோமோ, இதெல்லாம் ஒரு நன்மையா என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை மன்னித்து விடலாம். அன்பானவர்களே, அப்போ அல்லாஹு தஆலா சாக்கு போக்கு தேடுகிறான் எனது அடியானை மன்னிப்பதற்கு என்பதாக எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டினார்கள். ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான தரத்திலே இருக்கக்கூடிய ஹதீஸ். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், எந்த ஒரு சிறிய விஷயத்தை, நற்காரியங்களில் ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் மட்டமாக குறைவாக எண்ணிவிட வேண்டாம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தல்கின், உமது சகோதரனை சிரித்த முகத்துடன் பார்ப்பதும் நன்மையான காரியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நற்காரியங்கள் அது பொருளாக இருக்கட்டும், பொருள் ரீதியான நல்ல விஷயமாக இருக்கட்டும், குணநலன் நற்குணம் ரீதியான நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நாம் எதையுமே சிறியது என்றதாக சொல்லி நாம் அதை மட்டமாக நினைத்து விடக்கூடாது என்பதை நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மன்னிப்பு நம்மை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை ஆசைப்படுகிறான். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்புபவனாக இருக்கிறாய், ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுவாயாக, எங்களை மன்னித்தருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் சதா மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் மன்னிப்பை ஆதரவு நாம் வைக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் மன்னித்தருள் புரிவானாக. அவனுடைய வலிய ஹாஸாக, அவனுடைய நெருக்கமான நேசராக நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக.
ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.